ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் ஃபைனான்சஸ். இப்போது நம்ம அந்த ஆஷ்கார்ட் பொரியலை கண்டினியூ பண்ணலாம். இப்போது அந்த பொரியல் நான் வெறும் தண்ணி விட்டு காய வேக வச்சுட்டு ஜஸ்ட் அந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணி வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் குக் பண்ணிவிட்டு இப்போ கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்க்கலாம், இப்போ நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் தயிர் சேர்க்க போகிறேன். மீன்வைல் அந்த லாஸ்ட்டாக டெம்பரிங் பண்ண போகிறேன், தாளிக்க போகிறேன். அதுக்கும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டுருக்கேன். அங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த ரெட் கலர் இதில். ஸோ இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணலாம். இது அப்படியே டைரெக்டாக சேர்க்க வேண்டியதுதான், வேறு ஒன்றும் இல்லை பெருசாக. சில பேர் தயிரை பீட் பண்ணிலாம் சேர்ப்பாங்க, நான் அப்படிலாம் சேர்க்குறது இல்லை. ஜஸ்ட் லைக் தட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இங்கே எங்களுக்கு தயிர் நாங்கள் வீட்டிலேயே செய்கிற தேவையில்லை, பிகாஸ் ஏன்னா கடையிலே நல்ல தயிர் கிடைக்கிது எங்களுக்கு. பியூர் மில்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நாங்கள் தயிர்லாம் வீட்டில் செய்கிறது இல்லை. கடையிலே நல்ல தயிர் கிடைக்கும்போது அதுவும் பல்காக வாங்கிடுறது. ஸோ அதனால் வீட்டிலலாம் தயிர் செய்கிறதில்ல. ரொம்ப திக்காகவும் கிடைக்கும் இங்கே உள்ள தயிர்லாம். எந்த பவுடர்ஸ்லாம் எதுவும் அவங்க ஆட் பண்ணுறதில்ல, ஒன்லி மில்க் தான். மில்க்லேயே நல்லா ஃப்ரெஷ் மில்கில் நல்லா பண்ணுறாங்க. ஸோ த ஃபைனஸ்ட் குவாலிட்டி தயிர் எங்களுக்கு இங்கே கிடைக்கும். இது இங்கே தயிர்னு சொல்ல மாட்டாங்க, யோகர்ட்னு சொல்லுவாங்க. யோகர்ட்னால் வேறு ஒன்றும் இல்லை, புளிக்காத தயிர். ஸோ அது தானே அப்புறம் கொஞ்ச நாளில் வாங்கி ஒரு பெரிய பாட்ஸ் வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு அது வாங்குகிற அன்றைக்கி புளிக்காமல் இருக்கும், அப்புறம் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக புளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆப்வியஸ்லி அது 2-3 டேஸில் அதுவே கர்ட் ஆகிடும். கரெக்டாக இருக்கும் அந்த சார் டேஸ்ட்டோட. அதுக்குள்ளே அது கர்டும் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இங்கே கர்டுன்னு இங்கே தெரியாது யாருக்குமே, இங்கெல்லாம் யோகர்ட்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டால் நல்லாயிருக்கும், பிகாஸ் தயிர் போட்டதுனால சால்ட் தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணால் க்ரீமியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுறேன், போதும். இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர்லேயும் தயிர் கிடைக்குது இங்கே. தட் மீன்ஸ் யோகர்ட் சின்ன சின்ன பாட்ஸ், இவ்வளோ சைஸ் பாட்ஸ்லேயும் ஒன் டைமில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பாட்ஸ் காட்டன் இதுலேயும் கிடைக்குது, பாட்ஸஸ்லேயும் கிடைக்கும். நமக்கு எது வேணுமோனாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் மீடியாக்க சைஸ்லேயும் கிடைக்கும். ஸோ பல விதமான பேக்கேஜில் இங்கே கர்ட் கிடைக்கும், யோகர்ட் கிடைக்கும். நமக்கு எது தேவையோ வாங்கிக்கலாம். நல்லாவே சாராக இருக்குது. இப்போ இதை தாளிச்சிட வேண்டியதுதான். தாளிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, வெறும் பார்த்திங்கன்னா தட் மீன்ஸ் கடுகும் வெறும் இதுவும் சேர்த்தா போதும். கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்தா போதும். கருவேப்பிலை கூட இட்ஸ் ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் கூட இல்லை. இதான் அந்த டெம்பரிங் பண்ண போகிறேன். டெம்பரிங் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிவிடுவேன். இது ஒரு நான்ஸ்டிக், இது தான் ஒரு செமையான பீஸ். இது இந்த மாதிரி டெம்பரிங் பண்ணுறதுக்கு, ஏதாவது கம்மியாக சூடு பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஆப்டாக இருக்க ஒரு சின்ன பேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரெட் கலரில் கோட் பண்ணியிருக்காங்க. உள்ளேயும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஹேண்டிலும் நல்லாயிருக்கும். ஈவன் இப்போ நான் தயிர் பச்சடி வச்சது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வச்சுருக்கேன். இது ஒரு குவிஞ்ச பாத்திரம், நீங்கள் பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள், குவிஞ்சு பறந்த பாத்திரம் இல்லை, குவிஞ்ச பாத்திரம் மாதிரி இருக்கும். நல்ல பாத்திரம் அது. அழகான ஹேண்டிலோடது. இந்த ஹேண்டில் ஒரு நாளும் வராது, ஏன்னா அப்படியே வெல்டு பண்ணிட்டாங்க இதில். அந்த மாதிரி இதே மாதிரி என்கிட்ட ஒரு பறந்த பேனும் இருக்குது. இது கொஞ்சம் குவிஞ்ச பேன். ஸோ அதில் அவரைக்காய் வச்சுருக்கேன் அந்த பறந்த பேனில். இதில் வந்து தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன். இப்போது எண்ணெய் ஹீட் ஆகிட்டுனா நம்ம தாளிச்சிடலாம். ஸோ மஸ்டர்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ கடுகு ஆட் பண்ண போகிறேன். இன்னும் என்ன சரியாக ஹீட் ஆகலை போல். மீன்வைல் இந்த கருவேப்பிலையை நான் இங்கே போட்டு இதுக்கு மேலே அந்த ஆயிலை ஊற்றிடுவேன். அந்த கருவேப்பிலையை அங்கே போட்டால் இப்போ அந்த இது பிளேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ளட்டர் ஆகி இதாகிடும், மெஸ்ஸி ஆகிடும். ஸோ நான் இதில் ஆட் பண்ணி அப்போது கருவேப்பிலையும் நல்லாயிருக்கும். ஸோ ரெடி ஆயிடுச்சு நம்ம டெம்பரிங். எல்லா கடுகும் வெடிச்சிடுச்சு. இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆட் பண்ணிட வேண்டியது தான் நம்ம தயிர் பச்சடியில். இப்போது ஊற்றிட வேண்டியது தான். இந்த கருவேப்பிலை மேலே ஊற்றிட்டேன். இதிலே இந்த கருவேப்பிலை ஃப்ரை ஆகிடும் அந்த ஹாட் ஆயிலில். கருவேப்பிலை அங்கே தான் போடணுன்னு அவசியம் இல்லை, இப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம தயிர் பச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. டெலிஷியஸ் பச்சடி. இதே மாதிரி நீங்கள் ஆஷ் கார்டில் மட்டும் இல்லை, வெள்ளரிக்காலையும் பண்ணலாம். அதுவுமே டெலிஷியஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், க்ளோஸில் காட்டுறேன், எவ்வளோ க்ரீமியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இதை ரைஸில் விட்டு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இது இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே பியூர் வெஜ்ஜு தான். அவரைக்காய் அண்ட் திஸ் தயிர் பச்சடி, எ வெரி குட் காம்போ. பார்த்தாலே நல்லாயிருக்கு, அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே கைஸ், உங்களை இன்னொரு அமேசிங் வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா பத்திரமா சேஃபாக இருங்க. ஓகே, பாய் கைஸ்.